இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே ஆர்கானிக் முறையில் நம்ம தயார் பண்ணலாம். இது வந்து புடலை. Subscribe to my channel and also press this bell icon. இது ஒரு வகையான பயறு. ரோஸ் கலரில் இருக்கும். இது மிதிப்பாகல். சின்னதாக இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இது பெரிய சைஸே இவ்வளோ தான், ரொம்ப பெருசாகாது. இது கத்தரி செடி. இது குமரி மாவட்டத்தில் உள்ள நாடன் வகையை சேர்ந்தது. இது கோழி அவரை. நல்லா பூத்துறதுக்கு நிறைய காய்கள் எடுத்தாச்சு. இது வெண்டை, நாடன் வெண்டை தான், ரோஸ் கலரில் வரும். சிகப்பு வெண்டை நல்லா நீளமாகவும் வளரும். மிளகாய் செடி, அதுக்கு கூட முள்ளங்கியெல்லாம் வச்சுருக்கோம். இது முள்ளங்கி. தக்காளி பாருங்கள். கத்தரி தை வச்சுருக்கோம். கத்தரி தை இது ஒரு மாதம் ஆன தை. தக்காளியும் ஒரு மாதம் ஆனதான். இது கத்தரிக்காய், வெள்ளை கத்தரிக்காய். இது கூட தானாக வளர்ந்தது மணத்தக்காளி. இது ஒரு வகை கத்திரிக்காய், சின்ன சைஸ், சின்னதாகவே வளர்ந்துட்டுருக்கும். ஆனால் நல்லா ருசியாக இருக்கக்கூடியது. இது மலை வெண்டைன்னு சொல்லுவாங்க. மரம் மாதிரி வளரும், மர வெண்டை. ஆனால் நல்லா பெருசாக வளரும். காய்கள் இன்னும் வைக்க தொடங்கலை, இன்னைக்கு இப்போ தான் பூ வந்துருக்கு. இந்த சைஸு நான் இதுக்கு முன்னால் நட்டதில்லை, புதுசாக வச்சுருக்கேன். ஒரு நண்பர் ஒருவர் விதை கொடுத்தாரு. அது இனி வளர்ந்து வந்தால் தான் தெரியும் என்ன லெவலில் வருதுன்னு. தக்காளி பாருங்கள் எவ்வளோ சரிப்பா நான் வளர்ந்துருக்கு. இது இன்னும் பழுக்க தொடங்கலை. இது வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ தான் நல்லா காய்கள் வந்திருக்கு. எல்லாமே தக்காளி நிறைய இருக்குது. தக்காளி பழுத்துருக்கு. பச்சை மிளகா. இதுக்கு சைஸ் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நல்ல காரம் இருக்கும். இது மொத்தத்தில் 2 செடி தான். நல்ல காய்ச்சிருக்கு. நல்ல காய்கள், நிறைய காய்கள் இருக்குது. இது ஒரு செடி, இது ஒரு செடி. இதுலேயும் நிறைய காய்கள் இருக்குது. இன்னும் பழுத்து நிற்குது. நாட்டு பாகற்கொடி. காய்கள் நிறைய இருக்குது, நிறைய காய்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இது ரொம்ப பெருசாக வளராது, ஆனால் மீடியமாக இருக்கும். ஆனால் நல்லா சுவையானது.
பொரியலுக்கான பயிர் தான் சிறுத்து வந்துட்டுருக்கு. இது கத்தரி பூ கலரில் இந்த இதில் உள்ள காய்கள் இருக்கும். பச்சை மிளகு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். Hey இது there. வந்து முள்ளங்கி. Subscribe to my channel இதில் வச்சுருக்கேன் கிழங்கு and வச்சுருக்கேன். also press this bell icon. இது வந்து ஒரு கொடி முடக்கத்தான் கீரை கொடி. முடக்கரத்தான் முட்டு வலிக்கு கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கால்சியம் சத்தெல்லாம் அதிகமாக உள்ளது முடக்கரத்தான். எல்லா வீடுகளிலும் நிற்க வேண்டிய ஒரு செடி இது. இது மிதிப்பாகல் பாருங்கள், சைஸே இவ்வளோ தான். ஓடிப்போனால் ஒரு 1.5 இன்ச்சு நீளமாக இருக்கும். இது ரொம்ப ரேரானது, எல்லா இடங்கள்லையும் இது கிடைக்காது. சந்தைகளில் எல்லாம் இது வராது காய்க்கும். இது சிகப்பு வெண்டை. இது வந்து விளைச்சல் முடிஞ்ச செடியில் உள்ளது. அதனால் இது கொஞ்சம் நீளம் குறைவாக தான் இருக்கும். இல்லாமல் இருந்தால் இது ஒரு 14 இன்ச்சு நீளம் வரைக்கும் இந்த காய்கள் இருக்கும். இது மஞ்சள். இது பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளில் உள்ளது. இது மாதிரி கிழங்கு எடுத்து வச்சது இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு. இனி அடுத்த பொங்கலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இஞ்சி. இஞ்சி நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் 1 மாதத்தில் இது அறுவடை எடுத்துடலாம். பாருங்கள், இது முள்ளங்கி விதைக்காக விட்டு முள்ளங்கி கிழங்கு எடுக்காமல் விதைக்காக விட்டுருந்தா இதில் உள்ள விதை. இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதைகள் இருக்கும். இது காய விட்டு எடுக்க வேண்டியது தான். எடுத்து அடுத்தது நடலாம்.